சிவாய நம. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி தேவிக்கு உகந்த இந்த நெல்லிக்கனியை வச்சு தீபம் ஏற்றும் போது நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் நிறைந்திருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இது கார்த்திகை மாதம் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னா கிடையாதுங்க. எல்லா வெள்ளிக்கிழமைகளிலுமே நம்ம வீட்டில் நெல்லிக்காய் தீபம் ஏற்றுறது ரொம்பவுமே சிறப்புங்க. இன்றைக்கி கார்த்திகை பௌர்ணமி, அதோட பஞ்சராத்திர தீபம் ஏற்றக்கூடிய நாள். பஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காக ஏற்றக்கூடியது. அதனால் பெருமாளுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் இணைந்து இந்த நெல்லிக்காய் தீபம் வீட்டில் நான் ஏற்றிருந்தேன். இதில் 3, 5, 7, 9, 11 அப்படின்ற எண்ணிக்கையில் இந்த விளக்கு ஏற்றுறது ரொம்பவுமே சிறப்புங்க. நீங்கள் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் ஒரு 3 நெல்லிக்காயை வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றிட்டே வாங்க. ரொம்ப 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 சிறப்பு. அதுவும் இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போடுறோம்ல, சேம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த நெல்லிக்காய் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. இதை தொடர்ந்து நீங்கள் ஏற்றிட்டு வர வர நிறைய மாற்றங்கள் வீட்டில் நடக்கிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. தொழில் முன்னேற்றம், பணவரவு, லக்ஷ்மி தேவினாவே என்ன செல்வம் தானே, அப்போ செல்வம் பணவரவு அதிகரிக்கிறது, சொந்த வீடு சொந்த நிலம் அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது நிதர்சனமான உண்மை. எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணாலும் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு இந்த விளக்கு ஏற்றுறீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். சுக்கிர ஓரை நேரம் ஒரு நாளைக்கு 3 வாட்டி வரும். காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9. இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த பூஜையை பண்ணுங்கள். மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.